ஓம் காலஸ்வரூபாய நமக. இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வசியம் அப்படிங்கிறது. நிறையா யூடியூப் வீடியோஸில் வருது, உங்களுக்கு கூகுளில் போனால் சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரியான டாபிக் அதுக்கான பிளாக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. இந்த வசியம் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராலஜியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அந்த புரிதலை நம்ம மேன்மை பெருசு பண்ணுறதுங்க, அப்லிஃப்ட் பண்ணி விடுறது. இது பேர் தாங்க வசியம் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிறது, அடாப்டிவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் இருக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இருக்கிறது கிடையாது, எனக்கு தயவுசெய்து என்னோட கணவன் என்னோட பேச்செல்லாம் கேட்கணும் மனைவி சொல்கிறாங்க. மனைவியும் அதே மாதிரி ஒரு வயசு வருஷம் அதே மாதிரியான விஷயத்தை கொண்டு வராங்க. இது ஜாதகபூர்வமாக நம்ம செய்யலாமா அப்படின்னு கட்டாயமாக செய்யலாம். ஜாதக அமைப்பில் அவங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி 7th house நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய கேப்பை நம்ம இந்த வசிய முறையில் நம்ம ஃபில் பண்ணலாம். இதுக்காக என்ன ஒரே விஷயம் தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஜாதகம், அதுக்கான நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதை ரீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஈஸியாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரலாம். சர்வவளம் வாழ்க நலம்.